பிரைஸ் தி லார்ட். ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மேலே இருக்கிறனால நீங்கள் எதற்கும் பயப்படாதீங்க. அருமையும் இனிமையுமான ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். நீங்கள் பயந்தவைகளை இந்த வருஷம் காண மாட்டீங்க. இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் தள்ளிப்போன காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கைகூடி வருகிற ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டு நடத்துவார். ஏன்னு சொன்னால் அவருடைய சமூகம் இந்த ஆண்டு உங்களுக்கு முன்பாக செல்கிறது. அவருடைய இரக்கம் இந்த ஆண்டு உங்களுக்கு முன்பாக செல்கிறது. ஆமேன். பல நாள் நிந்தைகளை, வேதனைகளை, அவமானங்களை புரட்டி போடுகிற ஆசீர்வாதத்திற்குள் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நல்லா கவனிங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டார். ஆமாங்க, அதனால் அந்த ஸ்தலத்திற்கு கீழ்கால் என்று பெயரிடுகிறார். உங்களுக்கு நிலையான ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். நிலையான ஒரு அட்ரஸ், நிலையான ஒரு ஆசீர்வாதம், உங்கள் கையை விட்டு பறிபோகாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். எகிப்துல இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நிந்தை இருந்தது. அடிமை, பரதேசிகள் அப்படிங்கிற ஒரு நிந்தை இருந்தது. அந்த நிந்தை அந்த இஸ்ரவேல் ஜனம் கானான்ல காலை வைக்கும் பொழுது அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். நிலையான ஒரு இடத்தை கொடுத்தார். அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டார். அதனாலதான் அந்த இடம் கீழ்கால் என்று அழைக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கப்படும் பொழுது புரட்டி போடல, அது வாக்காதான் இருந்துச்சு. ஆபிரகாம் பரதேசியா தான் சஞ்சரிச்சான். ஆனா அவனுடைய ஜனங்கள் அந்த கானானுக்குள்ள காலை வைக்கும் பொழுது அந்த இடம் கீழ்காலாய் புரட்டி போடுகிற அனுபவமாய் மாறியது. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்கிறார், ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். அந்த ஸ்தானத்துல நீங்க நிற்பதற்கு முன்பாக ஒருவேளை வாழ்க்கை மாறாம இருக்கலாம். ஆனா அந்த ஸ்தானத்துல உங்கள் கால்களை வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை புரட்டி போடுகிற அனுபவமாய், ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்துல நீங்க தான் நிற்க முடியுமே தவிர அந்த ஸ்தானத்துல வேறு யாராவது நிற்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க அதுக்கு பொருத்தமா இருக்க மாட்டாங்க, பொருந்தவும் மாட்டாங்க. தாவீது மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. நல்லா கவனிங்க. அந்த அபிஷேகம் எப்ப செயல்பட்டுச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கும் போது அது செயல்படலை. ஆனா கோலியாத் முன்பு நிற்கும் பொழுது அந்த அபிஷேகம் செயல்பட ஆரம்பித்தது. உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு முன்பாக, சொந்தங்களுக்கு முன்பாக ஒருவேளை அந்த அபிஷேகம் செயல்படாமல் இருக்கலாம். ஆனா உங்களை எதிர்க்கிற ஜனங்களுக்கு முன்பாக அந்த அபிஷேகம் தீவிரமாய் செயல்பட ஆரம்பிக்கும். உங்களை உயர்த்தியே தீரும். இந்த உலகம் எப்படின்னா எதை கண்டாலும் பயப்படும். ஆனா உண்மையில இருக்கிற அபிஷேகம் எதையும் கண்டு பயப்படாது. ஏன்னா அபிஷேகங்கிறது நீ அல்ல, அது கர்த்தருடைய ஆவியானவர். ஒருவேளை நீங்க இப்படி நினைக்கலாம், நான்லாம் ரொம்ப சராசரியான ஒரு மனுஷன் சுவாமி, நான் அப்படியே சாதாரணமாகவே இருந்துட்டு போறேன், எனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு ஒருவேளை நீங்க பயந்து விலகி நிற்கலாம். ஒரு சராசரியான ஒரு ஆட்டு கூட்டத்தில் இருக்கிற ஒரு செம்பரிய ஆட்டு கூட்டம் சுவாமி நான், அப்படி நீங்க நினைச்சாலும் அந்த ஆட்டு கூட்டத்திற்குள் கர்த்தருடைய கை ஒரு நாள் தேடி துளாவி உன்னை மீட்டு எடுத்து அவருடைய தோளில் சுமக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியாய் நீ அன்னைக்கு இருப்ப. நான்லாம் காட்டு மரங்களுக்குள்ள நானும் ஒரு மரமா இருக்கிறேன் சுவாமி, நான்லாம் எங்க தெரிய போறேன் வெளியே, எல்லா மரங்களும் கனி கொடுக்குது, கனி கூட என் வாழ்க்கையில இல்லையே சுவாமின்னு ஒருவேளை நீ வருத்தத்தோடு இந்த செய்தி நீ கேட்டுக்கொண்டிருந்தீனா, ஒரு நாள் வரும் உன்னுடைய கனி தாமதிச்சாலும் உன்னுடைய மரம் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கும். நெடுநாளாய் காத்திருக்கிறது ஒருவேளை உன் இருதயத்தை இழைக்கும்படி செய்திருக்கலாம். ஆனா விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல கர்த்தரும் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை, உன் அபிஷேகத்தில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். நீ 10ஓடு 11ஆம் கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் உன் மேல் இருக்கிற அபிஷேகம் உன்னை வேறு மனுஷனாய், வேறு ஆவி பெற்றவனாய் உன்னை வித்தியாசப்படுத்தி காட்டும். அநேகருக்கு நீ ஒரு புதுமை போல் இருப்பாய். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தினதே ராஜாக்களின் கேள்விக்கு பதிலளிக்கும்படி கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதாவது யோசேபை அவனை தள்ளினவங்களுடைய கேள்விக்கும் போத்திபாருடைய கேள்விக்கும் பதிலளிக்க கர்த்தர் அவனை உருவாக்காம
ராஜாக்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் ஞானம் பெற்றவனாய் கர்த்தர் யோசேப்பை உருவாக்கினார். அந்த வரம், அந்த கிருபை உங்களுக்குள்ளும் இருக்கு. சரியான நேரத்தில் அது வெளிப்படும். யோசேப்புடைய அந்த வாழ்க்கை ஒரு இரவு புரட்டி போட்டதை போல் மாறியது. இன்று சிறைச்சாலையில் அவனுடைய நித்திரை இருந்ததுன்னா அடுத்த நாள் சிம்மாசனத்தில் அவனுடைய நித்திரை இன்பமாய் இருந்தது. அரண்மனையில் உலாவ ஆரம்பித்தான். ஆமாங்க, கர்த்தருடைய ஞானம் சரியான நேரத்தில் சரியான மனுஷங்கிட்ட உங்க மூலம் வெளிப்படும். அந்த ஏற்ற வேளை இதோ இந்த வருஷம் உங்களுக்கு வந்திருக்கு. கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துகிற ஆண்டு இது. ஒருவேளை எஸ்தரை அழைக்கும் பொழுது அரண்மனையில் கூட இப்படி பேசியிருக்கலாம். உனக்கெல்லாம் ராஜாத்தி ஆவதற்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு அநேகர் கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கலாம். ஏன் எஸ்தரை கூட இப்படி நினைச்சிருக்கலாம். ஆமா சுவாமி, என்கிட்ட அழகை தவிர வேற என்ன தகுதி இருக்கு, என்ன ஞானம் இருக்குன்னு ஒருவேளை எஸ்தரை கூட தன்னை குறித்து புலம்பி இருக்கலாம். ஆனா கர்த்தர் எஸ்தரை ராஜாத்தியாய் அந்த ஸ்தானத்துல நிறுத்தும் பொழுது அவளை இகழ்ந்த அதே வாய்கள் சொல்லியிருக்கோம், எஸ்தரை தவிர வேறு யாரும் அந்த ஸ்தானத்தில் நிற்க முடியாது, அவ்வளவு தகுதி பெற்றவளாய் அவள் இருந்தாள். ஆமாங்க, கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ஸ்தானத்துல நிறுத்துவார். அந்த ஸ்தானத்துல நிறுத்தும் பொழுது உங்கள் சத்துருக்களின் வாயை அடைப்பார். உங்களுடைய சத்துருக்கள் இன்று உங்களை இகழ்ந்து பேசுகிற சத்தங்களையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அந்த சத்தங்களுக்கு கர்த்தர் பதிலளிக்கும்படி ஒரு ஸ்தானத்தை, ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, அது இந்த வருஷமே கைகூடி வரும். நல்லா கவனிங்க, தாவீது ஆடு மேய்க்கிற கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் அவனுடைய டைம் வரும் பொழுது அந்த ஆடு மேய்க்கிற கோளுக்கு பதிலாய் கர்த்தர் நாட்டை ஆளுகிற செங்கோலை கொடுத்தார். உங்களுடைய டைம் இந்த வருஷம் வந்துருச்சு, நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய கரத்துல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு. அது அநேகரை ஆளுகை செய்யும். ஆளுகை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை நிறுத்துவார். உங்களுக்கென்று நிலையான ஸ்தலத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிற அந்த வருஷத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். ஆசீர்வாதமான மழை உங்கள் மேல் பெய்யும். ஆமென். God bless you. Have a nice day. Happy New Year. Bye bye.